கவி கவியரசு கண்ணதாசனை பற்றி தான் பேச போறோமா? ஆமா மேம். ஓகே. ஆமா, ஆமா. அத பத்தி அதுதான். இது வந்து பட்டிமன்றம் இல்லடா கண்ணு. ஸோ எல்லாருமே வந்து கவியரசு கண்ணதாசன பத்தி தான். அதுவும் அவங்க சிவரஞ்சனி ராஜேந்திரன். இது யாரு? அ அ அது என்னோட யாரும்மா? அம்மா. எனக்கு கம்ப்யூட்டர்ல ஜாயின் பண்ணி அம்மாவா? விடுறாங்க. சரிடா கண்ணு, சரிடா கண்ணு. ஸோ வந்து ஆமா, நம்ம எல்லாருமே வந்து கவியரசு கண்ணதாசனோட தத்துவ பாடல்கள பத்தி பேச போறோம் நம்ம. சரியா? ம். ஓகேவா? ஓகே. சரி, ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் யார் பேசுறா? நீங்களே கை தூக்குங்க. அத்தை கூப்பிடுறதுக்கா பதில் நீங்க யாருக்கு பேசணும்னு இருக்கோ? சரி, ஓகே. கணேஷம் பேசுறியா? ம். ஓகே. சரி, ஓகே. ஆரம்பிக்கும்போது என்ன சொல்லுடா சஞ்சனா? அடுத்தது நான் பேசவா? ஓகே. யாருனாலும் யாரு கை தூக்குறீங்களோ ஓகே. மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் யார் போற கை தூக்கிக்கோ. சஞ்சனா போறியா? சரி, ஓகே. கணேஷம் நீ போறியா? யார் போற? கணேஷம் ஃபர்ஸ்ட் தூக்கிட்டான்டா சஞ்சனா. அவன் போட்டுமா முதல்ல? இல்ல, எதுனாலும் ஓகே எனக்கு. எத்தனால ஓகே எனக்கு. சரி, ஓகே. சஞ்சனா நீ கொஞ்சம் கூல் ஆகுடா. நீ இப்பதானே வந்த. அவன் பேசி முடிச்சிட்டோம். நீ வந்து அடுத்து பேசு. லோகித் அப்புறம் பேசுறீங்களா? நீங்க வந்து எப்ப பேசணும்? லோகித்மா உனக்கு செகண்ட் பேசணுமா? எதுனாலும் ஓகே எனக்கு. எதுனால ஓகே. சரி, ஓகே. சரி. பேசும்போது மத்தவங்க பேசும்போது நீங்க மியூட்ல இருங்க. அ ஆரம்பிக்கும்போது எப்பயுமே மேடையில போய் நிக்கும் பொழுது நீங்க வந்து இது ஜூம் கால்னு நினைக்காதீங்க. நம்ம வந்து நமக்கு முன்னாடி ஒரு 50 பேர் உட்காந்துட்டு இருக்காங்க. நம்ம மேடையில நின்னு பேசிட்டு இருக்கோம். மேடைக்கு போனதுமே முதல்ல இப்படி இது வந்து வணக்கம். இது வந்து நம்ம வணக்கம் சொல்லணும். சரியா? ம். கை வணங்கிட்டு வணக்கம் சொல்லணும். லோஹித்மா நீ வீடியோக்கு வந்துரு. இதுக்கப்புறம் வந்து நீ ப்ராக்டிஸ் பண்ண வேணாம். மத்தவங்க பேசுறதையும் நீ கவனிக்கணும். அவங்க என்ன பேசுறாங்க? அவங்க என்ன மாதிரி வந்து இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணிட்டு வந்திருக்காங்க? அதெல்லாம் நம்ம லிசன் பண்ணணும். லோகித் குட்டி, இட்ஸ் ஓகே. நம்ம இப்போ இது ஒன்றும் எதுவுமே இல்லை. நம்மளுக்கு என்ன இது வரைக்கும் வருமோ அது பண்ணலாம் நம்ம. ஓகேவா? ம். ஓகேவா? ஓகே, குட். ஸோ மேடைக்கு நம்ம போனதுமே முதல்ல வந்து வணக்கம் இப்படி கை போட்டுட்டு வணக்கம் சொல்லிட்டு நம்ம கண்ணால் எல்லாரையும் வந்து பார்க்கணும். நம்ம ஐ கான்டாக்ட் பண்ணணும். சரியா? ஐ கான்டாக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு முடிஞ்சிச்சு இஃப் யூ ஆர் ஹாப்பி டு தட் நல்லா குனிஞ்சிட்டு நீங்கள் வந்து வணக்கம் சொல்லிடணும். சரியா? அது வந்து என்னன்னா கீழே இருக்கிற நம்ம மக்கள் வந்து எல்லாருமே பல விதத்தில் அவங்க வந்து பெரியவங்க, வயசில் பெரியவங்க, அறிவில் பெரியவங்க, ஏகப்பட்ட விஷயத்தில் அவங்க எல்லாம் பெரியவங்க. அவங்களோட ஆசீர்வாதத்தை நம்ம வந்து வாங்கிக்கிறோம். ஜஸ்ட் கெட்டிங் த பிளெஸ்ஸிங்ஸ். ஓகேவா? ம். அவங்க வந்து நம்மளை பிளஸ் பண்ணும்போது வி கீப் க்ரோயிங் அண்ட் க்ரோயிங் அண்ட் க்ரோயிங். ஓகேவா? நாலேஜ் வைஸ், வெல்த் வைஸ், ஹெல்த் வைஸ், எவ்ரி திங். ஓகேவா? ஆல்வேஸ் பெரியவங்களோட ஆசீர்வாதம் வந்து நமக்கு எப்பயுமே நல்லது. சரியா? ம். ஓகே. ஸோ இப்போ வந்து கணேஷம் ஸ்டார்ட் பண்ணுறீங்களா? ஸ்டார்ட் பண்ணு கண்ணு. என் பேரு கணேஷா. எனக்கு 8 வயசு. நான் கண்ணதாசன் ஐயாவோட தத்துவ பாடல்கள் பத்தி பேச போறேன். கண்ணதாசன் ஐயா 5000 பாட்டுக்கு மேல எழுதியிருக்காரு. அது அதுல 1000க்கு மேல பாடல்கள் தத்துவ பாடல்கள். தத்துவ பாடல்கள் எல்லாமே சோகமா இருக்க தேவையில்ல. கணேஷம் ஒரே நிமிஷம் ராஜா. கணேஷம் ஒரே ஒரு நிமிஷம். அம்மா கூப்பிடு. கொஞ்சம் உன்னோட வாய்ஸ் வந்து ரொம்ப தூரத்துல பிரேக் ஆகி வருது. அம்மா இருக்காங்களா பக்கத்துல? ஜனனி கொஞ்சம் மேபி அந்த லேப்டாப் இன்னும் கொஞ்சம் க்ளோஸ்ல வைடா. ஓகே. இருக்கேன். கேக்கலையா? ஓகே. ஓகே. இப்ப கேக்குதுமா, இப்ப கேக்குது. ஓகே. சரி, ஓகே. இன்னொரு பாயிண்ட் அத்தை வந்து சொல்லிடுறேன். என்ன தெரியுமா? அத்தைக்கு வந்து வயசாயிடுச்சு. உங்கள மாதிரி அத்தை வந்து யங் கிடையாது. அதனால நீங்க நீங்க பேசுற ஃபாஸ்ட்டுக்கு வந்து என்னால பிக்கப் பண்ண முடியாது. இது யாருக்கு இன்டர்நெட் பிரச்சனை இருக்கு தெரியல. வணக்கம்ங்க ஸ்ரீராம். டேய் அத்தை உங்களுக்கு நல்லா தெரியுதாடா? இல்ல அத்தைக்கு இன்டர்நெட் பிரச்சனையா? ஆனா அப்பப்ப சவுண்ட் கொஞ்சம் லைக் பிரேக் ஆகுது வாய்ஸ். ஓகே, ஓகே. வணக்கம்ங்க போயிட்டு ஸ்ரீராம். போயிட்டு வர மாதிரி இருக்கு. வணக்கம் வணக்கம்.
வணக்கம்ங்க. ஸ்ரீராம் அங்கிள் வந்து நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்கிறாரு. ஸ்ரீராம் மாமா. அவர் வந்து மிகப்பெரிய எழுத்தாளர் அவரு. நம்மளோட பொங்கல் ஈவென்ட் அப்ப, பொங்கலோட பேச்சு போட்டியில, திருக்குறள் போட்டியெல்லாம் வந்து மாமா வந்து நம்மளுக்கு ஜட்ஜா இருந்தாங்க. சரியா? இப்ப மாமாவும் வந்து கவனிக்கிறாங்க நீங்க பேசுறத. என்ன? ம். சரி. கணேஷம், ஸோ இப்ப இன்னொரு 2 இன்ஸ்ட்ரக்ஷன்மா. ஸ்ரீராம், நீங்க ஏதாவது இன்புட்ஸ் குடுக்கறதா இருந்தா குடுங்க குழந்தைங்களுக்கு. தேங்க்யூங்க. ஜாயின் பண்ணதுக்கு முதல்ல நன்றி. நீங்க ஜாயின் பண்ணதுக்கு. சந்தோஷம். குழந்தைங்க பேசட்டும், நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். இதுல மியூட் பண்ணிட்டு. ஓகே. நன்றிங்க ஸ்ரீராம். நன்றி. ஸோ இன்னொரு விஷயம் கண்ணுங்களா, நீங்க ரொம்ப ஃபாஸ்ட்டா பேசக்கூடாது. சரியா? கொஞ்சம் மெதுவா வந்து பேசுங்க. கேப் விடுங்க பேச்சுக்கு. ரொம்ப வேகமா வேண்டாம். அத்தை நீங்க எவ்வளோ நேரம் பேசுறீங்களோ, அத்தை வந்து நான் இங்க உட்காந்துட்டு இருக்கேன். சரியா? ஸோ அது ஒரு விஷயம். அங்கங்க வந்து எங்க பேச்சு முடிக்கணுமோ, அங்க முடிச்சுட்டு தென் ஆரம்பிக்கும்போது கொஞ்சம் சின்ன ஒரு பாஸ் கொடுங்க. கொஞ்சம் இடைவெளி வந்து இருக்கணும். ஓகேவா? பிறகு முடிச்சதுக்கப்புறம் நன்றி சொல்லிடணும். ஓகேவா? நன்றி சொல்லிட்டு உங்க பேச்சு முடிக்கணும். சரியா? ம். சரி, ஓகே. இப்போ ஆரம்பிக்கிறியா கணேஷா? நம்ம ஃபர்ஸ்ட் உன்னோட வாய்ஸ் கிளியரா வருதா வணக்கம். பார்க்கலாம். என் பேர் ஓகேம்மா. வருதா? வணக்கம். என் பேரு கணேஷா. எனக்கு 8 வயசு. நான் கனகசன் ஐயாவோட பாடல்கள் பத்தி பேச போறேன். அவரு 5000 பாடல்கள் மேல எழுதியிருக்காரு. அதுல 1000 பாடலுக்கு மேல தத்துவ பாடல்கள். தத்துவ பாடல்கள் எல்லாமே சோகமா இருக்கணும் அப்படின்னு இருக்கணும்னு இல்ல. அது கண்ணதாசன் ஐயாவோட பாடல்கள்லாம் சிலது கிண்டலாவும் நகைச்சுவையாவும் இருக்கும். இப்ப நான் முதல் பாட்டு பாடுறேன். பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா, யாரும் இருக்கும் இடத்தில் இருந்தால் எல்லாம் சௌக்கியம். இதுல என்ன சொல்ல வர்றாருன்னா, எப்பயும் பாம்புக்கு கருடன் பார்த்தா பயங்கர பயம். ஆனா சிவனோட கழுத்துல இருக்குதுல்ல, அதனால கருடனையே எப்படி சௌக்கியமான்னு கேக்குது. அது கருடன் என்ன சொல்றான்னா, நீ எங்க இருக்கியோ அங்கேயே இருந்துகிட்டேன்னா எல்லாமே சௌக்கியம் அப்படின்னு. அடுத்த பாட்டு. உன்னை அறிந்தால் உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். இப்ப இதுல என்ன சொல்றேன்னா, நீங்க எல்லாம் போய் மாயம் பண்ணணுமா இல்லைன்னா சண்டை எல்லாம் போட்டு பண்ண தேவையில்ல. நீங்க உங்களை பத்தி நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே நீங்க உலகத்தில் போராடலாம். இதே பாட்டுல இன்னொரு வரி சொல்லுவாரு. இது என்னதுன்னா, தன்னைத்தானே அறிந்து கொண்டு ஊருக்கும் சொல்பவர்கள் தலைவர்கள் ஆவதில்லையா. இதுனா என்ன அர்த்தம்னா, நீங்க உங்களையும் புரிஞ்சுக்கிட்டு ஊருக்கும் சொல்றீங்கன்னா அப்போ நீங்க தலைவர்கள்லாம் அப்படிதான் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. இதுல என்ன சொல்ல வர்றாருன்னா, எப்படி ஒரு தலைவர் இருக்கணும் அப்படிங்கறதையும் சொல்லிட்டாரு ஒரு பாட்டுல. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை, நடந்ததும் ஏன் நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை இப்படின்னு ஒரு வரி சொல்றாரு. இப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்க என்ன நடக்கணும் நீங்க நினைக்கிறதுலாம் நடந்துச்சுன்னா கடவுள்னு ஒருத்தர் தேவையே இல்ல அப்படின்னு. அப்புறம் நீங்க எப்பயோ நடந்ததை நினைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அமைதி எங்கேயுமே இல்ல. நெஞ்சமிற்கு துணிவாக, நேரனுக்கு தெளிவாக, நினைத்தால் முடியும் சரியாக. இது என்ன சொல்றாருன்னா, உங்களோட சக்சஸ் ஃபார்முலாவே சொல்லிட்டாரு. ஏன்னா உங்களோட நெஞ்சு துணிவா இருக்கணும், பிரேவா இருக்கணும், நேரத்துல தெளிவா இருக்கணும்.
நீங்க வந்து என்னால நான் பண்ணணும்னு நினைக்கணும். அதுக்கப்புறம் நான் பண்ண முடியும் அப்படின்னு நீங்க வந்து பண்ண முடியணும். யார் இருந்தாலும் இல்லைனாலும் நீங்க வந்து பண்ண முடியணும். ஒரு வாழ்க்கையே வியாபாரம், ஞானம் வரவுன்னு சொல்றாரு. அப்படின்னா என்னன்னா வாழ்க்கையே பிசினஸ் மாதிரி. ஆனா அதுல என்ன கிடைக்குது, அதுல வந்து நிறைய செலவு பண்ணுவீங்க. நீங்க உங்களோட பணம், உங்க ஆரோக்கியம் எல்லாமே செலவு பண்ணுவீங்க. அதுல என்ன உங்களுக்கு கிடைக்கும்? வரவு என்னன்னா உங்களுக்கு ஞானம் கிடைக்கும். அதுதான் உங்க வரவு. அடுத்து பாட்டு, ஒரு எறும்பு தோலை உரிச்சு பாத்தீங்கன்னா ஒரு யானை வரும். அந்த யானை உள்ள இருக்கும். உங்களோட நெஞ்சு உரிச்சு பாத்தீங்கன்னா ஞானம் இருக்கும். இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா உங்களோட நெஞ்சு அவ்வளவு சின்னது. எப்படி எது கூட கம்பேர் பண்றாருன்னா இத்தினூண்டு ரொம்ப சின்ன ஒரு எறும்புக்குள்ளார ஒரு பெரிய யானை இருக்குமா, அவ்வளோ அதை வச்சு கம்பேர் பண்றாரு. இப்போ இந்த மாதிரி கண்ணதாசன் நிறைய நல்ல பாடல்கள்லாம் எழுதியிருக்காரு. இத பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நான் நிரந்தரமானவன், அழிவில்லை, எந்த எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லைன்னு எழுதியிருக்காரு. அதே மாதிரியே அவருக்கும் அவரோட பாடல்களுக்கும் அழிவில்லை. நன்றி. நன்றி கணேஷா. ரொம்ப சிறப்பா பண்ணீங்க. ஒரு பாடலையும் கிட்டத்தட்ட 6-7 பாட்டு பாடிட்டீங்க இல்லையா நீங்க? ஆமா. 6 பாட்டு பாடுனீங்க. ஆமா. ரொம்ப சிறப்பா அந்த பாடல்கள வந்து அவ்ளோ அழகா சொல்லி, அந்த பாடல்ல வந்து அவர் என்ன சொல்றாருன்றத சொல்லிட்டு, முக்கியமா நான் அத்த வந்து என்ன எதிர்பார்த்தனோ, நம்ம எப்படி வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணணும், எப்படி சக்சஸ்ஃபுல்லா ஆகணும் அப்படின்ற ஃபார்முலாவ அவரே சொல்லிட்டாருன்னு கரெக்ட்டா அந்த பாட்டு புடிச்சு அம்மா எழுதி குடுத்தாங்களா? இல்ல, அம்மா பாட்டு சொன்னாங்க, நான் கொஞ்சம் எழுதிட்டேன். இல்ல, அம்மா பாட்டு இங்கிலீஷ்ல எழுதுங்க, தமிழ்ல எழுதுங்க. இங்கிலீஷ் தான் எழுதிருக்கேன். படிக்கிறது கொஞ்ச நேரம் ஆகும் தமிழ்ல. சரி, சரி. ஓகே. அதான் ரொம்ப நல்லா பண்ணியிருக்க கணேஷா. பாட்டெல்லாம் கரெக்ட்டா அம்மா சொல்ல நீ பாட்டெல்லாம் எழுதிட்டு, அதுக்கு அர்த்தமெல்லாம் கரெக்ட்டா வந்து நான் ரொம்ப நல்லா பேசுனீங்க. ரொம்ப தைரியமா பேசுனீங்க. தெளிவா பேசுனீங்க. ஆரம்பிக்கும்போதும் சரி, முடிக்கும்போதும் ரொம்ப பிரமாதமா பண்ணீங்க. வணக்கம் சொல்லிட்டு, நன்றி சொல்லிட்டு அழகா பண்ணீங்க. சரியா? ரொம்ப நல்லா இருந்தது. அத்தை வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணேன். நல்லா அத்தைக்கு ரொம்ப சந்தோஷம். மகிழ்ச்சியா இருக்கு நீங்க பண்ணினது. ஸ்ரீராம் அங்கிள் இருக்கிறாரு. அங்கிள் ஏதாவது சொல்லலாமா? நீங்க எப்படி பேசுறீங்கன்னு கேட்கலாமா? வாங்க ஸ்ரீராம். வணக்கம் கணேஷாம், ரொம்ப அழகா பேசுன கண்ணா. வணக்கம். நீங்க தமிழ் பள்ளி போறீங்களா? ஆமாங்க. இதுவரை எத்தனாவது படிக்கிறீங்க தமிழ் பள்ளியில? இப்ப மாமா இப்ப அடுத்த வருஷம் 3வது. ஓகே. ஏன்னா இங்கிலீஷ் பேஜ் வச்சு படிக்கிறீங்கன்னா அதுல தப்பே கிடையாது, தாராளமா படிக்கலாம். இங்கிலீஷ் வார்த்தைக்கு நடுவுல நீங்க தமிழ்ல பேசும்போது சொல்லலாம், அதுல தப்பே கிடையாது. நல்லா பேசுறீங்க. நான் வந்து எப்பவுமே ஏதாவது ஒண்ணு நல்லா பண்றீங்கன்னு சொல்லும் போது கூட ஏதாவது ஒண்ணு குறையும் சொல்லுவேன். அந்த குறையையும் நீ அதே மாதிரி எடுத்துக்கணும். இப்ப கண்ணதாசன் பாடல்ல நீ சொல்ற மாதிரி அவரே சொல்லியிருப்பாரு, நிறைய இருந்தா குறையும் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நான் நிறைவா சொல்றேன், நீ எல்லாமே நல்லா பண்ற. ஆனா குறையா ஒன்னத்தை சொல்றேன், அதையும் எடுத்துக்கணும். அதை வந்து நெகட்டிவா எடுத்துக்கூடாது, சரியா? எடுத்துப்பேன் நான் சொல்றேன். பேச்சாளர்கள் வந்து நிறைய விதமா பண்ணலாம். எதிரில் உட்காந்துருக்கிறவங்க கேட்கறவங்கள கவரணும்னா நிறைய விஷயம் சொல்லலாம். உனக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு. கண்ணதாசன் பாட்டு அம்மா எழுதி கொடுத்தது ஒரு 6 பாட்டு பாடி இருக்க, அது அப்படியும் சொல்லலாம். எனக்கு நிறைய விஷயம் தெரியும்னு சொல்லலாம். ஆனா ஒரே ஒரு விஷயத்த மட்டும் எடுத்துக்கிட்டு, எறும்பு தோலை உரித்து பார்த்து யானை வந்ததடா, என் இதய தோலை உரித்து பார்த்து ஞானம் வந்ததடா, இந்த 2 லைனை மட்டும் வச்சு நீ 20 நிமிஷம் கூட பேசலாம். ஏன்னா அவ்வளவு விஷயம் இருக்கு அதுல. நீ வந்து 6 பாட்டு சொல்லி 6 பாட்டுல இவ்வளவு சொல்லியிருக்காரு கண்ணதாசன் சொல்லலாம், இல்ல இந்த எறும்பு தோலை மட்டும் வச்சு கூட சொல்லலாம். எப்படி ஒருத்தரோட மனசுல ஆழமா பதியும்னா உன்னோட அந்த பேச்சு திறமை.
உனக்கு நிறைய விஷயம் தெரியுன்றத வச்சு சிலரை கவரலாம், உன்னோட நீ பேசுறத வச்சு சில பேரை கவரலாம். நீ வந்து நெக்ஸ்ட் என்ன யோசிக்கணும்னா, இப்ப பண்றது ரொம்ப அழகா பண்ற, நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும்னு என்ன யோசிக்கணும்னா, ஒரே ஒரு விஷயத்தை எடுத்துக்கூட ரொம்ப டீப்பா அதுல உள்ள போய் நிறைய பேசலாம். அது ரொம்ப அழகா இருக்கும். ட்ரை பண்ணி நெக்ஸ்ட் டைம். என்ன சரியா? புரியுதா சரி நான் மாமா. சொல்றது? நான் புரியுது. சொல்றது கொஞ்சம் நான் சொன்னது என்னன்னு சொல்லு. ஒரு ஜஸ்ட் ஒரு 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 லைன்ல சொல்லு பாப்பா நான் என்ன சொன்னேன்னு. ஒரே விஷயத்தையே நிறைய இது டீப்பா உள்ள போய் ஒரே விஷயத்தையே நிறைய நேரம் சொல்றது. ஆஹ் ரொம்ப சந்தோஷம் டாக்க. நான் நல்லா வருவேன் கணேஷ்யாம். என்னோட வாழ்த்துக்கள். நன்றிங்க ஸ்ரீராம். ரொம்ப நன்றி. பிரமாதமான ஒரு அவங்க ஃபீட்பேக் வந்து குடுத்துருக்கீங்க நீங்க. அது ரொம்ப தேவை கூட. நானும் சொன்னேன். சரி ஓகே. அப்புறமா சொல்லிக்கலாம் அப்படின்னுட்டு நான் அமைதியானேன். நீங்க ஆனா நல்லா தெளிவா அழகா சொல்லிட்டீங்க. உனக்கு வலிக்காம. நன்றிங்க ஸ்ரீராம். சஞ்சனா நெக்ஸ்ட் பேசுறியடா? வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சஞ்சனா. நான் இன்று கவியரசு கண்ணதாசனை பற்றி பேசப் போகிறேன். கவியரசு கண்ணதாசன் தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் கிடைத்த பொக்கிஷம். இவர் எழுதிய பாடல்கள் தமிழ் மொழியின் அழகையும் மனிதர்களின் உணர்வுகளையும் குழந்தைகள் கூட எளிதாக புரிந்து கொள்ளும் வகையில் இருக்கும். எளிமையான சொற்கள், ஆழமான கருத்துக்கள், மனதை மகிழ்விக்கும் உணர்வுகள், இவை அனைத்தும் ஒரே பாடலில் கொடுப்பவர் நம் கவியரசு கண்ணதாசன் அவர்கள். இந்த பாடல்களை கேட்கும் போது சிரிப்போம், சிந்திப்போம், சில நேரத்தில் கண்ணீரும் வரும். அதில் ஒரு சில பாடல்கள் நான் உங்களுக்கு பாட விரும்புகிறேன். பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா, யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே, கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும், உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும். உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும், உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும். மதியாத தலைவாசல் மிதிக்காதே என்று மானம் உள்ள மனிதனுக்கு அவை சொன்னது, இது அவை சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது. இதன் அர்த்தம் என்னன்னா, பரமசிவன் கழுத்துல இருந்து பாம்பு கேட்டுதான், கருடா நீ நல்லா இருக்கியா, நீ பரமசிவன் கழுத்துல இருக்கிற வரைக்கும் தான் நீயும் நல்லா இருப்ப, நானும் நல்லா இருப்பேன், எல்லாரும் நல்லா இருப்போம் அப்படின்னு கருடன் சொன்னிச்சு. அதுல நிறைய அர்த்தம் இருக்குன்னு சொல்றாங்க. நம்ம நல்லா படிச்சு நம்ம நல்ல வேலையில இருந்தா எல்லாரும் நம்மள மதிப்பாங்க. ஆனா நம்ம நல்லா படிக்கலைன்னா யாருமே நம்மள மதிக்க மாட்டாங்க. நம்ம மதிக்காதவங்க வீட்டு வாசல்ல கூட நம்ம மிதிக்க கூடாதுன்னு அவ்வை பாட்டி சொல்லியிருக்கது பாரதிதாசன் கண்ணதாசன் சொல்லியிருக்காங்க. இரண்டாவது பாடல். உள்ளத்தில் அல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா, கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா. உள்ளத்தில் அல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா, கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா. தாய்க்கு நீ மகன் இல்லை, தம்பிக்கு அண்ணன் இல்லை, ஊர் பழி ஏற்றாயடா, நானும் உன் பழி கொண்டேனடா. நல்ல நண்பர்களோடு நட்பு வைக்கிறது மிகவும் இனிது. அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு தான் துன்பம். இதே மாதிரி கவியரசு கண்ணதாசன் காங்கிரஸ் கட்சியில் சேர விரும்புகிறார்.
அவர் பாடலிலே அவர் தூது அனுப்பினார். அந்த சிவகாமி மகனிடம் செய்தி சொல்லடி, என்னை சேர்க்கும் நாள் பார்க்க சொல்லடி. இவர் திரைப்பட பாடல்கள் மட்டுமில்லாமல் நிறைய கவிதையும் எழுதியிருக்கிறார். அதில் ஒரு கவிதை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். சிறகு கிடைத்தால் பறப்பது மட்டும் வாழ்க்கை இல்ல, சிலுவை கிடைத்தாலும் சுமப்பதுதான் வாழ்க்கை. இதன் அர்த்தம் என்னென்னால், நம்மளுக்கு நல்லது நடந்தால் அதை அனுபவிப்பது மட்டும் வாழ்க்கை இல்ல, நம்மளுக்கு துன்பம் நடந்தாலும் அதை எதிர்த்து நின்று அதிலிருந்து வெளியே வருவதுதான் வாழ்க்கை. நன்றி, வணக்கம். நன்றி சஞ்சனா, பிரமாதமா பண்ணீங்க, ரொம்ப நல்லா பண்ணீங்க. ஸ்ரீராம். சஞ்சனா ரொம்ப ரொம்ப அழகா பேசுனீங்க கண்ணா. நான் வந்து உங்களோட அந்த பாடல் தேர்வோ இல்ல நீங்க உங்களோட வார்த்தையை பத்தியோ சொன்னா உங்க அப்பா அம்மாவுக்கு போய் சேரும் அந்த பெருமை. ஆனா நீ பேசுற விதத்தை வச்சு சொல்றேன் நான். உன்னோட பேச்சு, நீ நடுவுல சிலதெல்லாம் நல்ல முயற்சி எடுத்து பயிற்சி பண்ணிருக்க. இருந்தாலும் சிலது மறந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. நீ அதை பத்தி யோசிக்கல. உனக்கு அதுல ஐயோ மறந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு திணறல. நீ டக்குன்னு ஞாபகப்படுத்தியோ இல்ல முன்னாடி இருக்கிற திரையை வச்சு படிக்கிறதோ உன்னால அதை சமாளிக்க முடிஞ்சது. அந்த திறமை வந்து பேச்சாளர்களுக்கு ஒரு பெரிய திறமைடா கண்ணா. உங்ககிட்ட அது இயல்பாவே இருக்கு. ரொம்ப ரொம்ப அழகா பேசுறீங்க. பாட்டும் அதே மாதிரி அழகா பாடுறீங்க. இதுல முக்கியமானது நீயே கவனிச்சே என்னன்னு தெரியல, உங்க அப்பா அம்மா சொல்லுவாங்க, இந்த லகரம் 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 இது வந்து தமிழ்ல ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை எப்படி உச்சரிக்கணும்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா வார்த்தையோட அர்த்தம் மாறும். உனக்கு பேசும்போது கொஞ்சம் திக்குது, அந்த மாத்தி யூஸ் பண்றீங்க. ஆனா பாடும்போது ரொம்ப அழகா யூஸ் பண்றீங்க. அதுல இந்த உள்ளத்தில் நல்ல உள்ளம்ன்றது உள்ளத்தில் அப்படின்னு சொல்ல வரும். ஆனா பாடும்போது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அது உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்பதுன்னு அழகா பாடுறீங்க. உங்களுக்கு இயல்பாவே பாட்டு எல்லாம் ரொம்ப நல்லா வருது. பாட்டு பயிற்சி பண்றீங்களான்னு தெரியாது, பண்ணலன்னா பண்ணுங்க, கட்டாயம் நீங்க நல்லா வருவீங்க. தமிழ் உங்ககிட்ட விளையாடுது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிரமாதம் பிரமாதம் சொன்னீங்க ஸ்ரீராம். ஆமாடா கண்ணு. சஞ்சனா அங்கிள் சொன்னார் இல்லையா, மாமா சொன்ன மாதிரியே ரொம்ப நல்லா பண்ணீங்க. பாட்டு பாடும்போது எனக்கு ஆச்சரியமா இருந்தது, என்னடா இது இவ்வளோ நல்லா பாட்டு பாடுறாளே அப்படின்னுட்டு. பாட்டு கிளாஸ் போயிட்டு இருக்கீங்களா? இல்லையா? ரொம்ப நல்லா பாடுறேன். வந்து யூடியூப் பார்த்து அப்பா வந்து ஒரு அந்த உச்சரிப்பா வந்து எனக்கு உள்ள இருந்து வெளில கொண்டு வந்துருது. அது எனக்கு அந்த சாங்ஸ் கேட்டு அதை வந்து பாட ட்ரை பண்ணும்போது அது தானாவே வந்துருது. தானாவே வந்துடுது. சரி சரி, அருமை, பிரமாதம் சஞ்சனா. ரொம்ப நல்லா பண்ணீங்க, ரொம்ப நல்லா பாட்டு பாடுறீங்க. பெரியவங்க பேசுற மாதிரி இருந்துச்சு, சின்ன பிள்ளை நீ பேசுற மாதிரியே இருந்தில்ல. ரொம்ப ஜாலியா இருந்துச்சு நீ பேசும்போது. ஏன்னா இன்னொன்னு தெரியுமா, இன்னொன்னு சொல்லுவாங்க பழமொழி மாதிரி சஞ்சனா, சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம்னுவாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க? சொல்லு பாப்போம். தெரியல. சித்திரம் அப்படின்னா என்ன? டிராயிங். கைப்பழக்கம், நீ பழக பழக சித்திரம் வந்து ரொம்ப அழகா வரைய ஆரம்பிப்ப. அதே மாதிரி செந்தமிழ், அந்த தமிழை வந்து நீ உச்சரிக்க உச்சரிக்க உனக்கு தமிழ் அழகா வரும். செந்தமிழும் நாப்பழக்கம். நாக்கு நாக்கு வந்து பேச பேச அந்த செந்தமிழ் ரொம்ப அழகா வரும் உனக்கு. அதனால பேசிக்கிட்டே இரு. என்ன இன்னொன்னு தெரியுமா உனக்கு? உங்க அத்தை உட்காந்துருக்காங்கல்ல எதிரில, அவங்க பெரிய பேச்சாளர். அவங்க எப்படி பேச்சு இந்த மாதிரி வந்தாங்கன்னா உன் வயசுல இருந்து பழகி 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 இப்ப இந்த அளவுக்கு பேசுறாங்க. தெரியுமா? தெரியுமா வள்ளி? தெரியாதா உனக்கு? சரிதா அத்தா இருக்காங்கல்ல, அவங்க பெரிய பேச்சாளர். தமிழ்ல ரொம்ப நல்லா பேசுவாங்க. ஏன்னா உன் வயசுல இருந்து ஆரம்பிச்சாங்க பேசுறதுக்கு, விடாம பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதனால பேசிக்கிட்டே இருக்கு, நல்லா இருக்கும். உண்மை உண்மை. ஸ்ரீராம், நீங்க விடாம பேசுவாங்கன்னு நான் 2 விதமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு சிரிக்க ஆரம்பிச்சிட்டேன் நானு. தேங்க்யூங்க சஞ்சனா. உண்மை, பிரேக்கே விடாம பேசுவேன். ஸோ சஞ்சனா, மாமா சொன்னது வந்து உண்மைதான். உங்களுக்கு யாருக்கும் நான் அத்தை சொல்லலைல்ல. நான் வந்து 6ஆம் கிளாஸ் படிக்க ஆரம்பிச்சதுலேருந்து அத்தை வந்து பேச ஆரம்பித்தேன்.
இப்போ வரைக்கும் பேசிட்டே இருக்கேன். அத்தை நிறைய மேடைகள்ல பேசியிருக்கேன். அத்தை வந்து உங்களோட நீங்க இங்க ஹைஸ்கூல் சொல்வீங்க இல்லையா? நான் ஸ்கூல் முடிக்கிறதுக்குள்ள நான் இந்தியால திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்ல படிச்சேன். சரியா? அங்க ஹைஸ்கூல் முடிக்கிறதுக்குள்ள அத்தை வந்து 380 மேடைகள்ல பேசியிருக்கேன். பேச்சு போட்டியில வந்து டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் வந்திருக்கேன். ஸ்டேட் லெவல்ல வந்து செகண்ட் வந்திருக்கேன். டிவி ஷோஸ்லாம் நிறைய பண்ணியிருக்கேன். டிபேட் ஷோஸ் எல்லாம் அங்க. அதனால தான் உங்களுக்கு அத்தை வந்து இதெல்லாம் என்னால வந்து ஹோஸ்ட் பண்ண முடியுது. நீங்களாம் ஆனா என்னை விட ரொம்ப நல்லா பேசுறீங்க. அதனால அத்தை அமைதியா இருக்கேன். சரியா? சரி. அருமைடா கண்ணு, அருமை. அடுத்தது நம்ம போயிடலாம். லோஹித் வாங்க வாங்க வாங்க. ஆர்வமா காத்துட்டு இருக்கிறார் லோஹித் வந்து. ஒரே நிமிஷம் கண்ணா, ஸ்பாட்லைட் போடுறேன் உனக்கு. லோஹித் வந்து எப்பயுமே சமத்து புள்ள, அமைதியா ஆர்வத்தோட இருப்பாரு. ரிமூவ் ஸ்பாட்லைட். இருடா கண்ணு. ம் வாப்பா. லோஹித்மா ஸ்டார்ட் பண்ணிக்கோ கண்ணு. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் லோஹித். பொதுவாகவே தமிழில் தத்துவம் என்று சொன்னால் பெரிய பெரிய புத்தகங்கள் தான் ஞாபகத்திற்கு வரும். அந்த பெரிய பெரிய புத்தகங்கள் மக்களுக்கு புரியுற மாதிரி பாட்டா மாத்தினவர் தான் நமது கவியரசர் கண்ணதாசன். பெரிய பெரிய மேடைகளும் அறிஞர்களும் சொன்ன விஷயங்களை ரொம்ப ரொம்ப சுலபமா பாட்டை எழுதினவர் தான் கவியரசு கண்ணதாசன். அவர் எழுதின சில வரிகள் இருந்து நானும் எனக்கு பிடிச்ச 3 வரிகளை பற்றி நான் பேச போகிறேன். முதலாவது தத்துவம். நம்ம வந்து இலக்கை நோக்கி ஓடும்போது வெற்றி வருதோ இல்லைன்னா தோல்வி வருதோ நம்ம கவலைப்படாமல் நம்ம வந்து நம்மளோட முழு முயற்சியை கொடுக்கணும். அது எந்த பாடலில் சொல்றாரு தெரியுமா? உன்னை அழிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை நிமிர்ந்து நீ வாழலாம். இந்த பாடலில் என்ன சொல்ல வராருன்னா, நம்ம எடுத்து வைக்கிற எல்லா அடியிலும் செய்யற முயற்சியும் உண்மையா இருந்தாவே போதும். பாதை எப்படி இருந்தாலும், சூழ்நிலை உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும், நம்மளோட பலம் என்ன நம்மளுக்கு தெரிஞ்சாவே வாழ்க்கையில் நம்ம தான் தலைவன். 2வது தத்துவம். நம்ம வாழ்க்கையில் கொஞ்சம் குழப்பமா இருந்தோமா, கஷ்டமா இருந்துச்சுன்னா நம்ம வந்து தப்பான முடிவை எடுத்து நம்ம பொய் சொல்லக்கூடாது. அது நம்ம உண்மையா இருக்கணும். அது எந்த பாடலில் சொல்றாரு தெரியுமா? என்னதான் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே, தன்னாலே வெளிவரும் தயங்காதே, ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதே. இந்த பாடலில் என்ன சொல்ல வரான்னா, நம்ம வந்து குழப்பத்துல இருக்குன்னா நம்ம வந்து தப்பான முடிவை எடுத்து பொய் சொல்லக்கூடாது. அப்பயும் நம்ம வந்து நேர்மையா இருந்தா எப்பவுமே நமக்கு நேர்மையா காப்பாத்தும். எப்படி வந்து கண்டிப்பா இருட்டை மூடி வெளிச்சம் வருதோ அந்த மாதிரி ஒரு நாள் கண்டிப்பா நேர்மை தான் ஜெயிக்கும். ஸோ நம்ம வந்து எதுவும் பயப்படாம நேர்மையா இருந்தோம்னா நம்ம கண்டிப்பா நேர்மை ஒரு வாட்டி ஜெயிச்சுவா ஆகணும். 3வது தத்துவம். இது வந்து புத்தர் என்ன சொன்னார்னா, நம்ம ஆசைப்படுறதுனால் துன்பம் காரணம். ஸோ துன்பத்துக்கு காரணம் என்ன ஆசைன்னு சொல்றாரு. இதை வந்து கண்ணதாசன் ரொம்ப ஆச்சரியமாக ஒரு பாடலில் எழுதினார். ஆசையை அலை போலே நாம் எல்லாம் அதன் மேலே ஓடம் போலே ஆடுவோமே. இந்த பாடலில் அவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம அலை இருக்கும் போது ஒரு படகு இருந்தா அது ஆடிட்டே இருக்கும்ல, அதே மாதிரி நம்ம ஆசைப்பட்டுட்டே இருந்தா நம்மளோட மனசும் நிம்மதியா இருக்காது. நம்ம வந்து ஆசைப்படாம நம்ம என்ன வச்சிருக்கோமோ அதை வச்சு நம்ம நிம்மதியா இருக்கலாம். அதுதான் இந்த பாடல் சொல்லுது. கண்ணதாசன் பாடின இந்த பாடல்கள் எல்லாம் வெறும் சினிமா தியேட்டர் பாடல்கள் மட்டும் இல்லை. நம்மளுக்கு வந்து ஒரு ரொம்ப அழகான வழிகாட்டி.
இது அவர் சொல்ற மாதிரி நம்ம ரொம்ப நேர்மையா நம்பிக்கையோட வாழ்ந்தாவே நம்மளுக்கு ஒரு ரொம்ப நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கையை நம்ம வாழலாம். நன்றி, வணக்கம். பிரமாதம் லோகித். ரொம்ப பிரமாதம். அத்தை வந்து முக்கியமா நீங்க எல்லாருமே இந்த பாயிண்ட்ட கொண்டு வருவீங்கன்னு நினைச்சேன். லோகித் நீ எடுத்துட்டு வந்த எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் அதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப தேவை இல்லையா? நம்மளோட ஹோல் லைஃப் எல்லா இடத்துலையும் நமக்கு வந்து சில டைம்ல நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். என்னடா இது நம்ம நினைக்கிறது நடக்க மாட்டேது, என்னென்னமோ யோசனைலாம் வரும். ஆனால் அந்த ஒரு பாட்டு வந்து நீங்கள் நல்லா நினைவு வச்சுக்கோங்க. இப்போ மட்டும் இல்லை, எப்பயுமே உங்களுக்கு வென்எவர் யூ ஃபீல் லோ இல்லை, அந்த பாட்டை போயிட்டு படிச்சு பாருங்க. ஒருவேளை தமிழ் இருக்கிறத படிக்க முடியலன்னா அதுவே வந்து இங்கிலீஷில் இருக்கும், அதை வந்து படிச்சு பாருங்க. விச் வில் கிவ் அஸ் so much ஆஃப் மோட்டிவேஷன் நமக்கு. சரியா? ம் ரொம்ப பிரமாதமாக பண்ண லோஹித். நீ வந்து கடைசியாக 2 வாட்டி பண்ணதை விட இப்போ இன்னும் ரொம்ப நல்லா பண்ணீங்க. ஃப்ளோ கரெக்டாக இருந்தது, பாட்டு அழகாக வச்சிங்க. ரொம்ப குறைஞ்ச பாட்டு, அதுக்கு நிறைய அழகான விளக்கங்கள் கொடுத்து ரொம்ப நல்லா கான்ஃபிடென்ட்டாக நல்லா பேசினா. ஸ்ரீராம் மாமாவை சொல்லாமா? சரியா, வாங்க ஸ்ரீராம். லோஹித், நான் இதுக்கு முன்னாடி நீ பேசுனது கேட்கல கண்ணா, அதனால இப்ப இன்னைக்கு பேசுனதை வச்சு மட்டும் சொல்றேன் நானு. உனக்கு கத்து கொடுத்தவங்க யாருன்னு தெரியல, ரொம்ப அழகா கத்து கொடுத்துருக்காங்க. பேச்சுன்னா சில இலக்கண வரைமுறைகள் இருக்கு. ஒரு மேடை பேச்சு எப்படி பேசணும், அதுல என்ன சப்ஜெக்ட் எடுத்துக்கணும், எதுக்குள் அந்த சப்ஜெக்ட் உள்ள எப்படி பண்ணணும் அப்படின்றதெல்லாம் இருக்கு. நீ வந்து இப்ப இன்னைக்கு பேசுனது தத்துவம், கவியரசர் கண்ணதாசனோட தத்துவ பாடல்கள் 3 சொல்ல போறேன். அந்த 3 வழியா நான் அவரோட ஆழத்தை சொல்ல போறேன்னு சொல்லி ஒரு சப்ஜெக்டுக்குள்ள கொண்டு வந்துட்ட. வெரி ஸ்பெசிபிக்கா 3 பாட்டு எடுத்துக்கிட்டேன். கரெக்டா? தத்துவம் சொல்லிட்டேன் அந்த சப்ஜெக்ட். ஏன்னா அவரு காதலை பத்தி சொல்லியிருக்காரு, தத்துவம் பத்தி சொல்லியிருக்காரு, பக்தி பத்தி சொல்லியிருக்காரு, சிலருக்கு எப்படி சிரிக்கிறதுன்னு கூட சொல்லி கொடுத்துருக்காரு. ஆனா ஒரே ஒரு சப்ஜெக்டை மட்டும் எடுத்துக்கிட்டு அதுல சொல்லியிருக்க. அதே மாதிரி ஆரம்பிக்கிறப்பவே நான் மொத்தம் 3 விஷயம் தான் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால எதிரில் கேட்கறவங்க வந்து ஓகே நம்ம 3 விஷயம் சொல்ல போறாரு, அந்த 3 கவனமா கேட்போம் அப்படின்ற அதை மட்டும் சொல்லாம 1 அந்த பாட்டு, 2 இந்த பாட்டு, 3வது ஆசையாலை போல லிஸ்ட் பண்ணி சொல்ற தெரியுமா? அது வந்து கேட்கறவங்களை வந்து திசை திருப்பாம கவனமா கேட்க வைக்கிறதுக்கு ஒரு யுக்தி, அது ஒரு டெக்னிக். அந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்றது ரொம்ப ரேரா ஃபாலோ பண்ணுவாங்க. உனக்கு யாரோ சொல்லி கொடுத்துருக்காங்க, நீ ஃபாலோ பண்ணியிருக்கிற, ரொம்ப நல்லா பண்ணியிருக்க. அது மட்டும் இல்ல, நீ பேசும்போது கவனிச்சேன், அந்த தலை வணங்காமல் நீ வாழலாம் அப்படின்னு வரும் அந்த பாட்டு. ஆனா தலை வணங்காமல் சொல்லாம தலை நிமிராமல்னு வந்தது உனக்கு டக்குன்னு. ஆனா அங்க அந்த கருத்தை மாத்தாம தலை நிமிர்ந்து நீ வாழலாம் சொன்ன அந்த கருத்து உனக்கு தெரிஞ்சதுனாலதான் அது அங்க அந்த இடத்துல கரெக்டா பொருத்தி பாட முடிஞ்சது உன்னால. அதனால 1 உனக்கு அந்த பேச்சு இந்த ஸ்ட்ரக்சர் எப்படின்றது தெரிஞ்சிருக்கு. 2 உனக்கு அந்த பேச்சுல ஈடுபாடு இருந்து கருத்து தெரிஞ்சு பேசியிருக்க. 3வது கேட்கறவங்களை எப்படி ஈர்த்து கவனம் சிதறாம வச்சிருக்கணும்னு தெரிஞ்சிருக்கு. அதனால 3 விதத்துலயுமே சூப்பரா பண்ணிருக்க லோஹித். வாழ்த்துக்கள். தேங்க்யூ அங்கிள். நன்றிங்க ஸ்ரீராம். ஆமாங்க லோஹித், நீ வந்து அப்பா அம்மாவுக்கு வந்து இன்னைக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு ரொம்ப பிரமாதமா பண்ணியிருக்க. இன்னைக்கு பர்ஃபெக்ட் ஸ்ட்ரக்சர்ல வந்து அங்கிள் சொன்ன மாதிரியே பண்ணியிருக்க நீ. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ. ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. ஆமா. ரொம்ப ஒரே நிமிஷம், எல்லாரையும் போட்டுடலாம். ஸ்பாட்லைட் உனக்கு போட்டிருக்கேன், ஒரே நிமிஷம் கண்ணு. ஸ்பீக்கர் ஓகே. ஓகே யா. ஸோ இன்னைக்கு ரொம்ப பிரமாதமா பண்ணீங்க எல்லாருமே. 3 பேரும் இன்னைக்கு ஆக்சுவலாக 2-3 பேர் வந்து இன்னைக்கு அவசரமாக அவங்களுக்கு வேற ஏதோ இதுக்குனால ட்ராப் அவுட் பண்ணிட்டாங்க. நீங்கள் 3 பேரை ஜாயின் பண்ணி அவ்வளோ பிரமாதமாக பண்ணீங்க கண்ணுங்களா. உங்களுக்கு வந்து எல்லாருக்குமே 3 பேருக்குமே வந்து அங்கிள் ஃபீட்பேக் கொடுத்துருக்குறாரு. நீங்கள் வந்து அதை அடுத்த வாட்டி வரும்போது அது வந்து அதுக்கு ஒர்க் பண்ணுங்க. சரியா? அதை எப்படி வந்து சரிப்படுத்திக்கலாம், அதாவது பண்ணியே தான் ஆகணும்னு இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பண்ணிப்போம். சரியா? ஆனா நீங்க அந்த தலைப்பை எடுத்து அதுக்கு அப்பா அம்மா சொல்றத கேட்டு அதை மனப்பாடம் பண்ணி அதை என்னமோ பண்ணி உங்களுக்கு எப்படி முடியுமோ வந்து நீங்க பேசுனதே பெரிய விஷயம். அதுக்கே அத்தை வந்து உங்களை ரொம்ப வந்து அப்ரிஷியேட் பண்றேன். சரியா? ரொம்ப பெரிய விஷயம். அது பாரு, அங்கிள் எல்லாம் வந்து ஜாயின் பண்ணிக்கிறாரு உங்களை என்கரேஜ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான். ஓகேவா? இப்ப வந்துட்டு ஸ்ரீராம் அங்கிள் வந்து ஸ்ரீராம், நீங்க ஏதாவது ஒரு 1 or 2 பாட்டு சொல்லி நீங்க ஏதாவது பேசணும்னா பேசுங்க கண்ணதாசனோட பாடல்கள் பத்தி. இவங்க இப்ப கவர் பண்ணாத பாட்டு எதுவுமே நான் எல்லாமே அமேசிங் பாடல்கள். அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், கணேஷ்யாம் அண்ட் சஞ்சனா.
நான் இது லோஹித் சொல்றதுனால சொல்லல. இப்ப இது பொதுவா பேச்சாளர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, இப்ப நான் கையை இப்படி ஆட்டிக்கிட்டே இருக்கேன் சோ தட் உங்களுக்கு புரியுன்றதுனால. பேசுறது வாய் தான் அசையும். நம்ம மேடையில நிற்கும் போது வாய் மட்டும்தான் அசையும். நம்ம எல்லாரையும் கவனத்தை ஈர்க்கணும்னா கையை யூஸ் பண்ணலாம். லோஹித் பேசும்போது ஒரு 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 விஷயத்த அடிச்சு சொல்லணுன்றதுக்காக இப்படின்னாரு அவரு. அந்த நீங்க கை எழுந்து நின்று பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் கொஞ்சம் உரம் வரும் உங்களுக்கு பேசும்போதே ஆட்டோமேட்டிக்கா. ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி ஜூம் கால்ல நீங்க உட்காந்து பேசலாம், தப்பு இல்ல. மேடையில பேசும்போது நின்றுகிட்டு இருக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா உங்க கை காலெல்லாம் ஆட ஆரம்பிக்கும். அதுவே ஒரு மேடையில ஒரு தனி அழகா கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்க, வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. அதுதான் நெக்ஸ்ட் மந்த் இன் பர்சன் வச்சிடலாம் அப்படின்ட்டுங்க ஸ்ரீராம். அதான் பிளான். ஏன்னா இவங்களுக்கு செப்டம்பர் இவங்க எல்லாம் ஸ்டேஜ் ஏற போறாங்க பட்டிமன்றத்துக்கு. ஸோ அடுத்த மாசம் இவங்கள இன் பர்சன் வச்சிடலாம் எங்கேயாவது ஒரு இடம் சின்னதா ஒரு இடம் பார்த்து இன் பர்சன்ல இவங்கள வச்சு ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு. நல்ல பாயிண்ட் நீங்க சொன்னீங்க. கணேஷா, ஆமா உனக்கு ஆமா. தனி நீங்க சிறப்பு ஒண்ணு இருக்கு, என்ன தெரியுமா? 3 பேருக்கு 3 தனித்தனி சிறப்பு இருக்கு. உன்னோட சிறப்பு என்ன தெரியுமா? இயல்பா பேசுற. சிலர் பேச்சு தமிழ் ஒண்ணு இருக்கு, எழுத்து தமிழ் ஒண்ணு இருக்கு. எழுத்து தமிழ் இப்ப நம்ம பேசும்போது உங்கள் பெயர் என்ன அப்படின்றது சாதாரணமா எழுதுற மாதிரி படிக்கிறது. உங்க பெயர் என்ன அப்படின்றது சாதாரணமா பேச்சு வழக்குல வர்றது. கணேஷ்யாமுக்கு அந்த பேச்சு வழக்கு ரொம்ப அழகா வருது, இயல்பா வருது. லோஹித்துக்கு இந்த மாதிரி கை அசைவு எல்லாம் பண்ணி வருது. சஞ்சனாவுக்கு பாட்டு பாடுறது ரொம்ப அழகா வருது, அதுல உச்சரிப்பு ரொம்ப துல்லியமா வருது. அதனால உங்களோட ஸ்ட்ரென்த் என்னவோ அதை இன்னும் கொஞ்சம் மேம்படுத்திக்கலாம், எது வீக்னஸோ அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். அதான் அப்படிதான் பண்ணணும். சரிங்களா? ஆமா, அங்கிள் ரொம்ப சரியா சொல்லிட்டாரு. பிரமாதம். அடுத்த மாசம் நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம இன் பர்சன் நம்ம மீட் பண்ணுவோம். நேரடியா நம்ம பார்க்கலாம். எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம எல்லாரும் நேரா போயிட்டு நம்ம இந்த பயிற்சியை பண்ணலாம். சரியா? ஏன்னா அடுத்த மாசம் ஆகஸ்ட் வந்தது இல்லையா? நமக்கு செப்டம்பர்ல ஈவெண்ட் இருக்கு. மேக்ஸிமம் செப்டம்பர் அதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஒருவேளை செப்டம்பருக்கு இடம் கிடைக்கலன்னா அக்டோபருக்கு போகும். சரியா? ஆனாலுமே அதை பத்தியெல்லாம் நம்ம யோசிக்க வேணாம். அடுத்த மாசம் நம்ம என்ன பண்ணலாம், எங்கேயாவது நேர்ல பார்த்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஓகேவா? அடுத்த மாசத்துக்கு என்ன பண்ணலாம்னா, நம்ம ஸ்டேஜ்ல என்ன தலைப்புல நம்ம பட்டிமன்றம் பேச போறோமோ அதே தலைப்புக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அப்பதான் ஒரு 2 வாட்டி நேர்ல பார்த்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணினோம்னா ஸ்டேஜ்ல நம்ம நல்லா பண்ணலாம். ஓகேவா? ஓகேவா? அத்தை உங்களுக்கெல்லாம் அத்தை ரொம்ப நாட்களுக்கு முன்னாடி ஒரு 3, 4 இயர்ஸ்க்கு முன்னாடி பேசின ஒரு வீடியோ அனுப்புறேன் நானு. பாருங்க. சரியா? ஓகே. ஸ்ரீராம் அங்கிள் சொன்னார்ல கையெல்லாம் ஆட்டணும்னுக்கு, அதுக்காக நான் அனுப்புறேன். அது பாருங்க. ம் சரி, வேற யாருக்காவது எதனா சொல்லணுமா? ஏதாவது இருக்கா? லோகித்மா, நீ ஏதாவது சொல்லணுமா கண்ணு? இல்ல அத்தை. சரிடா பட்டு. ஒரு சஞ்சனா கேள்வி இருக்கு. சொல்லுடா. இப்போ நம்ம இன் பர்சனா மீட் பண்றோம்னா செப்டம்பர் வருதுன்னா நம்ம ஆஹ் அடுத்த மாசம் நம்ம 2 தடவை மீட் பண்ணுவோமா? ஆமாடா கண்ணு. நம்ம 2 வாட்டி இல்லாட்டி 3 வாட்டி கூட நம்ம ட்ரை பண்ணலாம். ஏன்னா நம்ம மேடையில போய் பண்ணும்போது நம்ம நல்லா பண்ணணும் இல்லையா? அதனால ஏன்னா நம்ம நேர்ல பண்ணதில்லை இல்லையா? இவ்வளவு நாளா ஜூம்ல தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்டேஜ்ல பண்ணும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு வேற மாதிரி இருக்கும். ஸ்டேஜ்ல போயிட்டு மைக் முன்னாடி எல்லாம் மக்கள் இருக்காங்கன்னா நமக்கு பேசவே வராது. பிளாங்க் அவுட் ஆயிடும். நமக்கு மனம் படிச்சது, எழுதுனது, நம்ம என்ன ப்ராக்டிஸ் பண்ணோம் எல்லாமே மறந்து போயிடும் ஸ்டேஜ்ல போய் நின்ன அப்புறம். ஸோ அது அட்லீஸ்ட் ஒரு 2, 3 வாட்டி நீங்க ஏன்னா உங்களுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 250 பேர் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. சரியா? அதனால நம்மளுக்கு பெஸ்ட் குறைஞ்சபட்சம் ஒரு 2 வாட்டி இல்ல 3 வாட்டி நம்ம நேர்ல பார்த்து நம்ம இந்த பிராக்டிஸ பண்ணிடுவோம். வேற ஏதாவது கொஸ்டின் இருக்காடா சஞ்சனா? அந்த பிராக்டிஸ்க்கு என்ன, அந்த ஸ்டேஜ் பண்ணும்போது என்ன தலைப்பு? அந்த தலைப்பை அத்தை அனுப்புறேன்டா. அந்த தலைப்பை நான் அனுப்புறேன். நீங்க அதுக்கே ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துருங்க அடுத்த மாசத்துக்கு. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம இப்போ அதாவது இதுக்கப்புறம் மேடையில நம்ம என்ன பேச போறோமோ அதே தலைப்பை இனிமே நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஓகே. கனிஷா, உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருக்காமா? ஏதாவது கேள்வி இருக்கா? இல்ல அத்தை. சரி, ஓகே. சரி, கால் முடிச்சுக்கலாமா நம்ம அப்ப? ஓகே. எல்லாருக்கும் நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.
நன்றி. நன்றி. நன்றிம்மா. பாய். எக்ஸிட் ஆயிடுங்க கணேஷ் அம்மா. பண்ணிட்டு இருக்கேன். ம்